ஏமா என்னமா இது இட்லி தோசை பூரின்னு சட்னி எங்க பண்ணணும்டா? ஏமா ஒன்னொன்னுக்கும் தனியா பண்ணுவீங்களா? மூணுத்துக்கும் சேர்த்து ஒரே சட்னி. வா, இது ஒரு யூனிவர்சல் சட்னினே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சப்பாத்தி எல்லாத்துக்கூடயும் செமையா செட் ஆகும். இதுக்கு ஒரு பேனை வச்சு எண்ணெய் விட்டு கடுகுளுத்த பருப்பு தாளிச்சுட்டு 2 பெரிய வெங்காயம் நீட்டா கட் பண்ணி போட்டு இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வரும்போது 2 வெங்காயத்துக்கு 4 தக்காளி அதே மாதிரி நீட்டா கட் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே ஒரு 5 பச்சை மிளகாயும் ஸ்லிட் பண்ணி இதே மாதிரி போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி இப்படி மெத்துன்னு வரும்போது தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இது வதங்குற கேப்ல 2 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை, உடைச்சு கடலை நீங்க என்ன சொல்றீங்களோ அதை எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார்ல போட்டு நல்ல பவுடரை அரைச்சி எடுத்துட்டு தண்ணியில கலக்கி வடிகட்டி இப்படி கட்டி இல்லாம இதுல ஊத்திக்கலாம். இப்பதான் மேட்ரே. தேவையான அளவுக்கு நல்லா தாராளமா தண்ணி ஊத்திக்கோங்க. ஏன்னா உடைச்சு கடலை வேக வேக நல்லா கெட்டிப்படும், குழம்பும் ரொம்ப கெட்டி ஆயிடும். அதனால நல்லா தண்ணி ஊத்தி கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சு வரும்போது கொத்தமல்லி கருவேப்பிலைய தூவி இறக்கி வச்சா சும்மா கம கமனு டேஸ்டியான யூனிவர்சல் சட்னி ரெடி. இப்ப இதுக்கு சுட இட்லி, தோசை, பூரின்னு வச்சுக்கிட்டு அள்ளி ஊத்தி சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க.